கண்டிப்பாக லூக்காவினுடைய உண்மைகளை நாம் கடந்த வாரத்தில் பார்த்து வருகிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 36 48 வசனம், 36 38 வாசிங்க யாராவது. அவருடைய பாதங்களில் அருகில் பின்னால் நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை சுத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். 36வது வசனத்துக்கு வாசிக்கணும். 36 நான் வாசிக்கிறேன். பரிசேயன் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இதுல ஓமை ஆண்டவர் இந்த நிகழ்வுக்கு நடுவுல தான் அந்த ஓமையை சொல்றாரு. அந்த ஓமை எங்க இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா 40வது வசனத்திலிருந்து 42வது வரைக்கும் ஒரு ஓமை ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஓமையை புரிவதற்கு தான் நம்ம இந்த நிகழ்வை பார்க்கிறோம். 40-42 வசனம் வாசிங்க. அதே 40-42. அப்பொழுது அவர் ஒருவரிடம் 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடன் மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாக இருப்பான் அதை சொல்கிறார். சீமோன் பிரதேசமாக எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனுக்கு அவனே அதிக அன்பாக இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர் சரியாக நிதானித்தார் என்று சொன்னார். இதுதான் இந்த ஓமை. அந்த 2 வசனத்துல ஒரு ஓமை சொல்றாரு. அன்புக்கும் மன்னிப்புக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னு தான் இந்த ஓமையில ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்தினுடைய பிரதான தேவை அன்பு தான். அன்பு இல்லாதனாலதான் கொலை, அன்பு இல்லாதனாலதான் திருட்டு, அன்பு இல்லாதனாலதான் விபச்சாரம், அன்பு இல்லாதனாலதான் தேசம் அழியுது, அன்பு இல்லாதனாலதான் குடும்பம் உடையுது, அன்பு இல்லாதனாலதான் பிள்ளைகள் துன்மார்க்கமாக போறாங்க. எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் ஒரு அன்பற்ற உலகம், அன்பற்ற மனிதர்கள், அன்பற்ற சமுதாயம். இது எப்பயுமே பெரிய ஒரு பிரச்சனை. எல்லா பிரச்சனையினுடைய முடிவு நம்ம அங்கதான் பார்ப்போம். இப்ப இயேசு வேதம் முழுவதுமே அன்பின் புத்தகம் தான். 66 புத்தகமே கடவுளுடைய அன்பின் புத்தகம். கடவுள் எப்படி இந்த உலகத்தை நேசிக்கிறார், கடவுள் எப்படி மனிதன் அன்பு கொண்டார், மனிதன் எப்படிப்பட்ட அன்பை கடவுளுக்கு செலுத்தணும் அப்படின்றதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாம வாசிச்ச பகுதி அதுல மிக சிறப்பான சில காரியங்களை சொல்லுது. இன்னைக்கும் நம்ம கடந்த வாரம் தேவனுடைய ஒப்பற்ற அன்பை குறித்து கெட்டகுமாரன் உண்மையிலிருந்து பார்த்தோம். இந்த வாரமும் இந்த ஒரு பாவியான ஸ்திரீனிடத்துல காணப்பட்ட ஒரு நிதர்சனமான அன்பு, ஒரு உண்மையான அன்பு, தேவன் மீதான அன்பு எப்படி இருக்க வேண்டும்ன்றத இந்த பகுதி சொல்லும். நிறைய நேரம் இந்த பகுதியை நம்ம வாசிச்சிருக்கோம். ஆண்டவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போறார். ஒரு மத தலைவர், ஒரு சபை போதகன், ஜெபாலயத்தினுடைய ஒரு அதிகாரி, அதை தினந்தோறும் கடவுளை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஒரு பக்திமான். அவன் ஆண்டவரை தன் வீட்டுக்கு உணவு இருந்த கூப்பிடுறான். ஏசு அவன் வீட்டில் போய் உட்காந்து போஜனம் பண்றார். இப்படி போஜனம் பண்ணும்பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, அவ மற்ற யாருக்கு தெரியாம இயேசுவினுடைய அவர் சாப்பிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி அவருடைய கால்களில் உட்காந்து அழுது, தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவி, தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து கொண்டு வந்திருந்த ஒரு பரிமள தைலத்தை அவருடைய பாதத்துல ஊத்துறான். இதுதான் இந்த சம்பவம். இப்ப இந்த சம்பவத்துல இருந்து இயேசு அந்த பரிசேயனுக்கு சில அடிப்படையான காரியங்களை இதுல 3 முக்கியமான நபர்கள் இருக்கிறார். முதல்ல இயேசு இருக்கிறார், பரிசேயன் இருக்கிறான், இந்த பாவியான ஸ்திரீ இருக்கிறார். இந்த 3 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த ஓமை நமக்கு பிரதானமா சொல்றது இந்த பகுதியில். இப்ப பரிசேயன் யார் நம்ம பார்க்கிறோம். பரிசேயன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஸோ யூத கலாச்சாரத்துல சபையை ஆளக்கூடியவங்க அல்லது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கடவுளுடைய மனுஷன், அவன் ஒவ்வொரு வீடுகளிலும் உபசரிக்கப்படுகிறது வழக்கம். அது ஒரு பெரிய ரிவார்டா, ஒரு பெரிய கனமிக்க காரியமா, மரியாதைக்குரிய காரியமா யூதர்கள் என்றான். தேவ மனிதனை போஷிப்பது, தேவ மனிதனை ஆதரிப்பது, தேவ மனிதனுக்கு சேவை செய்வது என்பது
அது தேவனுக்கு செய்வது என்கிற நம்பிக்கை இருக்குது. அது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கிறார். அவர் ஆசாரியன் மூலமா தான் ஜனங்களோடு இடைபடுகிறார். ஆசாரியனுக்கு அந்த ஜனங்கள் கொடுக்கறதெல்லாம் ஆசாரியனுக்கு அல்ல, அது தேவனுக்கு அவர்கள் செலுத்துகிறார்கள். ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அதே தான் தீர்க்கதரிசி. ஒரு ராஜா தீர்க்கதரிசியால அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதே மாதிரி ராஜாக்கு கொடுக்க வேண்டிய தீர்வு, இது எல்லாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அதிகாரம் தேவனால் இருக்குது. தேவன் ஏற்படுத்த அதிகாரத்தை அவர்கள் கனப்படுத்த விரும்பினார்கள். அதே போல இயேசுவினுடைய கீர்த்தி பரவுகிறது. இயேசு தேவனுடைய மனிதனா அநேக மக்களை சுகப்படுத்தி அநேக வல்லமையான காரியங்களை செய்கிறார். அநேகர் இயேசு எதிர்பார்க்கிறார். தங்கள் வீடுகளில் அநேகர் தான் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு சொல்லி அநேகர் எதிர்பார்க்கிறாங்க. திரள் கூட்டத்தின் மத்தியில இயேசு சில இடங்களுக்கு போறார். இப்ப அந்த பரிசேயன் அவரை வருந்தி கேட்டு அவரை சந்திச்சு தன்னுடைய வீட்டுல வந்து பந்தி இருக்கும்படி ஐக்கியப்படும்படியா சொல்றான். இப்ப இது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடா? அவனுடைய இருதயத்துல ஒரு இருதயபூர்வமான அன்பு இருந்ததா? அந்த பாவியான ஸ்திரீக்கும் அந்த பரிசேயனுக்கும் உள்ள அன்பை நம்ம பிரதானமா பார்க்க போறோம். ஏன்னா முதல் 3 வசனம் 36-38 வசனம் அதான் சொல்லுது. ஒரு ஒரு மத தலைவனுடைய அன்பும் ஒரு விபச்சாரியினுடைய அன்பும் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கணும். அவன் தான் முதல்ல செய்யறான், அது போஜனம் பண்ண வேணும்னு கூப்பிடுறான், அவன் வேண்டிக் கொள்ளுகிறான், அவன் பெட்டிஷன் வைக்கிறான், அவர் அந்த வீட்டுக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார் அப்படின்றத சிம்பிளா அது முடிச்சிருச்சு. அவனுடைய நிலை என்ன, எதுக்காக கூப்பிடுறான், ஏன் கூப்பிடுறான், என்ன நோக்கம் அப்படின்றத அதுதான். இப்ப அவர் இயேசு அவர் வீட்டுல வந்து போஜனம் பண்ணா அவனுக்கு எந்தெந்த வகையில் அது நன்மை, எந்தெந்த வகையில பலன். இயேசு நடத்த வீட்டுக்கு வந்து அவர் ஒரு வேத பாட கூட்டம் நடத்த நான் சொல்றேன். எனக்கு நிறைய வேதத்துல சந்தேகம் இருக்குது, எனக்கு நிறைய சத்தியங்கள்ல குழப்பங்கள் இருக்குது, நீ வந்து எனக்கு போதீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன். அல்லது என்னுடைய உள்ளான இருதயத்துல நான் ஆண்டவரை தொழுது கொண்டால், ஆண்டவருடைய பணி செஞ்சாலும் என்னுடைய இருதயத்துல மகிழ்ச்சி சமாதானமும் இல்லை. அது ஆண்டவருடைய பணியை உங்களை மாதிரி உண்மையா செய்யறது எனக்கு எப்படின்னு சொல்லுங்க. ஒரு தேவ மனிதனா கடவுளுக்காக எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுங்க. இதுக்கெல்லாம் அவன் கூப்பிடாது. அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்த வசனம் இயேசுவா அவன் அழைத்ததுக்கான காரணம், அவனை குறித்து மக்கள் மேன்மையாக, இயேசுமே அவன் வீட்டில் போய் சாப்பிட்டுருக்காருப்பா, இயேசு அவன் வீட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாருப்பா, இயேசுவும் நானும் ஒன்று, இயேசுவும் நானும் நண்பர்கள், இயேசுக்கு எனக்கும் நெருங்கிய ஒற்றுமை இருக்குது, நானும் இயேசுவும் ஒரே காரியங்கள், அவரும் கடவுளுடைய மனுஷன் தான், நானும் கடவுளுடைய மனுஷன் தான், அவரை போலதான் நானும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், அவருக்கு எனக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது அப்படின்ற ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு ஐக்கியத்தையும், ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு மேல்போக்கான அன்பையும், ஒரு வெளிப்பிரகாரமான பக்தியையும் கொண்டு அந்த மனுஷன் இயேசுவின் மீதான அவனது அன்பு பிரதானமா அது இருதய சுத்தத்துல இருந்து, இருதய பாரத்துல இருந்து வரணும். இயேசுவின் மீதான அவனது அன்பு ஒரு வெளிப்பிரகார நன்மதிப்போடு, மரியாதையோடு, ஒரு கனத்தோடு, சமுதாய மக்களால புகழப்படுவதற்காக, மற்ற மக்களால குற்றம் சாட்டப்படக்கூடாதபடி, பரிசேயர்கள் எல்லாரும் கடவுளால சமுதாயத்தால வெறுக்கப்படுபவர்களாக, மதக்கிரியைகளை மட்டும் அவங்க செய்யறவங்க எல்லாம் அவங்க கடவுளை உண்மையா நேசிக்கிறவங்க, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவங்க, சத்தியத்தின் பக்கம் நிற்கிறவங்க அப்படின்னு அவன் காட்ட பிரியப்படுறான். ஏன்னா இயேசு தான் ஊழியத்துல பரிசேயர்களுடைய பாவத்தை கண்டிக்கிறார். அவங்க மாய்மாலக்காரர்கள் சொல்றார், அவங்களுடைய பக்தி போலியானதுன்றார், அவங்களுடைய அன்பு வேஷதரமானதுன்றார். இதெல்லாம் கேட்டு பரிசேயர்களுக்கு இயேசுக்கு அநேக முரண்பாடு வருது. திரள் கூட்ட மக்கள் பரிசேயர்களுடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவின் பின்னா போறாங்க. அப்ப இந்த பரிசேயன், நான் எல்லா பரிசேயங்களை போல இயேசுவை எதுக்கல, இயேசுகிட்ட சத்தியம் எடுக்குது உண்மை, இயேசு உண்மையான ரட்சகர், இயேசு நல்லவர், நாங்களும் இந்த சத்தியத்தின்படியான இயேசுவை தான் பின்பற்ற விரும்புகிறோன்றதை அடையாளப்படுத்துவதற்காக அவர் இதை இங்கே செய்கிறத பார்க்கிறோம். அதுக்கு முரண்பாடா இன்னொரு நபரை பார்க்கிறோம். அதான் சொல்லுது, அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லு. மூலமொழியில பாவங்களால் நிறைந்த ஒரு ஸ்திரீன்னு சொல்லணும். ஒரு ஸ்திரீன், அது சரி, ஒரு பெண் வந்தாலும் சொல்லியிருக்கலாம். எல்லாரும் பாவின்னு யூதனுக்கே தெரியும், கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தம் மற்றவனதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த பெண்ணை சொல்லும் பொழுது ஏன் பாவியாகிய ஒரு ஸ்திரீ சேர்த்து சொல்லணும்?
பாவங்களால் நிறைந்த ஒரு பெண் அப்படின்ற வார்த்தையை அதையே சேர்த்து சொன்னோம். யூத கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணை ஒரு மோசமான பாவி அப்படின்னு சொன்னான்னா அவளை விபச்சாரியை அடையாளப்படுத்துகிறான். அவள் குடும்பத்தில் ஒழுக்கம் கெட்டவ, அவள் குடும்ப வாழ்க்கைக்கு துரோகம் செஞ்சவ. அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் மோசமானவ, ரொம்ப துன்மார்க்கமானவ. நிறைய நம்ம கலாச்சாரத்தில் நிறைய இந்த மறைமுகமான வார்த்தைகளாக நம்ம சொல்லுவோம். ஒரு திருடுறவன், ஒரு கொலகாரன், அல்லது பலதரப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த அந்த காலத்தில் அவங்க ரொம்ப மோசமான ஒரு பாவின்னு சொன்னால் அவள் அநேக விபச்சார காரியங்களில் ஈடுபட்ட ஒருத்தின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியும். இப்போ அவள் வர அவளுடைய பாவம் எல்லாருக்கும் வெளியரங்கமாக இருக்கு. இப்போ இது இன்டைரக்டாக இல்லை, அவள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுது, அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. அவ இயேசுவை சந்திக்க வரா. எங்க வர்றா? பரிசேயன் வீட்டுல பந்தி இருக்கிறத அறிந்து வரா. ஒரு கூட்டத்துல யோவான் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். தேவாலயத்துல கையும் கிளவுமா ஒரு விபச்சாரஸ்திரியை இயேசு இடத்துல கொண்டு வரா. அங்க அவ நிர்பந்திக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். ஆனா இங்க அவ தேடி வருகிறார். மனிதர்கள் கொண்டு வர்றது வேற, அவளா தன்னார்வமா மனமு வர்றா. வரும் பொழுது சமுதாயத்தின் மத்தியில அவ எவ்வளவு பரியாசங்களை அவமானங்களை சந்திக்கணும். இப்ப பரிசேயன் வீட்டுக்குள்ள எப்படி அவ்வளோ வர முடியும்? பரிசேயனுடைய வீடு தேவ மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், அது கனத்துக்குரிய இடம், அது மேன்மையான இடம். ஏதோ சாதாரண ஒரு யூத பெண் ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள வர முடியாது. பெண்ணா இருந்தால் வெளியே வரணும், லேவியர்கள் மாத்திரம்தான் உள்ள வரணும், ஆயக்காரன் வெளியே தான் நிற்கணும், தேவாலயத்தில் பணி செய்வர்கள் தான் பிரதானமாக வரணும், இல்லைன்னா அவருடைய உறவினர்கள் வரலாம், வேற யாரும் வர முடியாது. ஆனால் இந்த பாவியான பாவத்தில் விழுந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண் அவள் பரிசேயன் வீட்டில் இருக்கிறத அறிந்து வர்றா. அவளுக்கு அங்கே எதிர்ப்பு இருக்குது. அங்கே போனால் அவளுக்கு அவமானம் இருக்குன்னு தெரியும். அங்கே போனால் அவளை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அங்கே போனால் அந்த கூட்டம் முழுவதும் அவளை பரியாசத்தோடு அனுப்புவாங்கன்னு எல்லாம் தெரியும். ஆனால் அவள் அதை சொல்லிட்டு அவள் வீட்டில் இல்லை. அவளுக்கு செய்தி சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் இருக்கிற அந்த செய்தி வருது. அந்த செய்தியை கேட்டு அவள் தீ விரித்து ஓடி வர்றா. ஏன் அவள் ஓடுனா? எதுக்கு அப்படி அவள் இயேசுவை சந்திக்கணும்? அவள் இயேசுவை சந்திக்கிறதுக்கான நோக்கம் என்ன? பின் பகுதியில் அவள் பார்க்குறோம், அவள் இயேசுவின் இடத்துல மன்னிப்பையும் இரக்கத்தையும் தேடி வர்றா. அவளுடைய பாவம் அவளுக்கு வெளியரங்கமாக தெரியுது. அவளுடைய பாவத்தினுடைய தண்டனை தெரியுது. அவளுடைய பாவத்தினுடைய நியாய தீர்ப்பு தெரியுது. அவளுடைய பாவம் கட்டாயம் தேவனால் தண்டிக்கப்படுன்ற பயம்லாம் அவளுக்கு இருக்கு. அதுல இருந்து மீள்வதற்காக அவள் அநேக போராட்டங்களை போராடி கொண்டு இருக்கிறாள். இப்போ யார் அவளை காப்பாற்றுறா? அவள் ஆலயத்திலையும் விட மாட்டாங்க, அவளை ஜபாலயத்திலையும் விட மாட்டாங்க, அவள் கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய எந்த இடத்துல இருக்க முடியாது, அவள் யூத பண்டிகையில் இருக்க முடியாது, குடும்ப உறவு அவளுக்கு இல்லை, அவள் சொல்லி அழுகிறதுக்கு ஆள் இல்லை, அவளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அங்கே எந்த குரலும் அங்கே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவள் அந்த பாவத்தில் விழுந்து அதுல இருந்து மீள முடியாம அவள் தொடர்ந்து அதில் இருக்கிறாள். அந்த நிலையில அந்த செய்தியை கேட்டு அவள் போறாள். இயேசுவை குறித்து அவள் என்ன கேள்விப்படுகிறாள்? இயேசுவை சந்திப்பதற்கு அவளை தூண்டியது எது? இயேசுவினுடைய பிரசன்னம். இயேசு பாவிகளுக்கான மீட்பை சொல்றார். இயேசு எப்பேர் பாவப்பட்ட பாவிக்கு ரட்சிப்பு இருக்குன்னு சொல்றார். இயேசு எவ்வளவு பெரிய துன்மார்க்கனுக்கு அயோக்கியனுக்கும் தேவனிடத்துல மன்னிப்பும் அன்பு இருக்குன்னு சொல்றார். இயேசு மனிதனுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை, மனிதனுடைய பிரச்சனைகளும் மனிதனுடைய இக்கட்டுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் விடுதலை உண்டுன்னு சொல்றார். அந்த விடுதலை தன் மூலமாக சொல்றார், தனது மரணத்தின் மூலமாகன்றது அவர்களுக்கு சொல்றார். அநேக வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறார், பெரும்பாலுள்ள ஸ்திரியை சுகப்படுத்துறார், எவியனுடைய மகளை சுகப்படுத்துறார், பிசாசு பிடிச்சிருந்த மரியாதை சுகப்படுத்துறார். நிறைய காரியங்களை அவன் கேட்கிறார். தேவன் நம் மத்தியில ஒரு மேசியாவை அனுப்பியிருக்கிறார், ஒரு ரட்சகர் அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தியை கேட்டு அவர் எப்படியாச்சும் சந்திக்கணும் அவர் பிரயாசப்பட்டு ஏங்கி காத்திருக்கிறார். இப்போ அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வாய்ப்பு அவள் அடையிறது ஈஸி கிடையாதுன்னு சொல்லப்படும். ரொம்ப ஈஸியாக அவள் இயேசுவை அணுகிற முடியாது. இயேசுவை அணுகிறதுக்கு அவளுக்கு தைரியம் வேணும். இயேசுவை அணுகிறதற்கு அவள் எல்லாத்தையும் இழக்க ரெடியாக இருக்கணும். இயேசுவை அணுகிறதற்கு பாடுகளை சந்திக்க ரெடியாக இருக்கணும். இயேசுவை அணுகிறதற்கு உபத்திரவங்களை சந்திக்க ரெடியாக இருக்கணும். இயேசுவை சந்திக்கிறதுக்கு உயிரை இழப்பதற்கு அவள் தயாராக இருக்கணும். நியாய தீர்ப்பை சந்திக்க தயாராக இருக்கணும். ஆக்கினை சந்திக்க தயாராக இருக்கணும். எல்லா குற்ற பாடுகளையும் அவள் முகம் கொடுக்கணும்.
பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இவ்வளவு விஷயத்தை அவ யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வர முடியும். அப்ப இப்படிப்பட்ட அன்பு அவளிடத்துல இருக்க வேண்டும் என்பதை இயேசு எதிர்பார்க்கிறார். இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப அவ கடந்து அவ வந்து அது சொல்லுது, வெறுமனே வரல, சும்மா வரல. இயேசுக்கு அந்த பரிசேயனை போல ஒரு நல்ல ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வர, நல்லா சாப்பிடுங்க, அல்லது ஒரு பணம் மூட்டையை கொண்டு வர்ற, இந்த பணத்தை ஊழியத்தில் வச்சுக்கோங்க. அவ இயேசு கிட்ட அவ எப்படி வர்ற அது பார்க்குறோம். ஒரு பரணையில் ஒரு பரிமள தைலத்தை அவ கொண்டு வந்தான். ஏன் அவ கொண்டு வர்றா? இதை கொண்டு வர சொன்னது யாரு? இதன் மூலமா அவ என்ன அங்க சொல்ல வருகிறார்? இந்த பரிமள தைலம் அப்படின்றது ஒரு காஸ்ட்லியான ஒரு விலை உயர்ந்த பொருள் யூத கலாச்சாரம். இது எல்லா இடத்துலையும் எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு விலை உயர்ந்த வாசனை திரவியம். இது பெரும்பாலும் ராஜாக்கள் குடும்பத்தில் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு பெரிய லீடர் மரித்து போனானா அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு அதை பயன்படுத்துவாங்க. இது பொதுவான ஒரு ஒரு மிடில் கிளாஸ் யூதர்கள் பயன்படுத்த முடியாது. ஒரு நடுத்தர ஒரு யூதன் இதை பயன்படுத்த மாட்டான். இப்போ அவ எப்படி அதை சம்பாதிச்சா? அவ கையில் எப்படி அது வந்தது? அதை இயேசுவுக்கு கொடுக்கணும்னு அவளுக்கு தோன்றியது என்ன? இயேசுவை சந்திப்பதில் அந்த பரிமள தைலத்தை அவ கொண்டு வந்தான். வேதம் நமக்கு சொல்லும்போது அங்க என்ன சொல்ல வருது? இப்ப இதை சந்திப்பதற்கு அவ இந்த பரிமள தைலத்தை வாங்கணும்னா அவ கிட்டத்தட்ட அநேக வருடங்கள் அவ பணத்தை சேர்த்து வச்சு உழைச்சி வாங்கினா அது வாங்க முடியும். ஒரு யூதனுடைய 16 வருட உழைப்பினுடைய சம்பளம் தான் ஒரு பரணி பரிமள தைலம். 16 வருஷம் ஒரு காமன், ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரை உழைச்சி என்ன சம்பாதிக்கிறானோ அந்த சம்பாத்தியத்தினுடைய விலை. அப்போ இதை எவ்வளோ வருஷமாக அவள் சேர்த்துட்டு இருக்கிறா? இயேசுவை குறித்து எவ்வளோ வருஷமாக அவள் கேட்டுட்டு இருக்கிறா? இயேசுடைய ஊழியமே 3 வருஷம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இயேசுடைய ஊழியம் இல்லை. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாலும் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாகவே அவள் தேவனுக்கென்று சில காரியங்களை செய்வதற்கு அவள் எத்தனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். தனது பணத்தை, அந்த வருமானத்தை அவள் சேர்த்து வச்சுட்டே இருக்கிறாள். அதை கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கணும், அவள் சேர்த்து வச்சுட்டே இருக்கிறாள். அப்போ அவள் சேர்த்து வச்சு அது ஒரு பெரிய தொகையாக வரும் பொழுது அந்த பணத்தினுடைய நோக்கம் அவளுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய மரணமும் கிறிஸ்துவினுடைய மீட்பும், அவருடைய மரணத்தின் மூலம் மட்டும்தான் ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்படுகிறான்றதை அவர் தனது உபதேசம், அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார். சீசர்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்றாரு, என்னுடைய மரணம் அவசியம், நான் கட்டாயம் எருசலேமில் போய் சாக போறேன் என்ற செய்தியை சொல்றாரு. அது சீசர்களுக்குள்ள போகுது, அவரை பின்பற்றுகிற அநேகருக்கு போகுது. இப்ப மறைமுகமா இது எல்லாத்தையும் அவர் கேட்கிறா. இயேசு மரிக்க போறார், இயேசுவினுடைய கடைசி வாரது தான், இதுக்கப்புறம் அவரு நேரா எருசலேமுக்கு தான் போக போறார், அங்கதான் அவருக்கு மரணம் இருக்குன்ற செய்தியெல்லாம் கேட்டு அவருடைய மரணத்தை நம்பினவளா? அவர் மரிக்க போறார், அந்த மரணத்தின் மூலமாக விடுதலை உண்டு. அவருடைய மரணம் கனமாக எண்ணப்படணும். அவருடைய மரணம் சாதாரண மரணம் கிடையாது. அவருடைய மரணம் தேவனால் நியமிக்கப்பட்ட பாவ பரிகார மரணம். அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக தான் சேர்த்து வச்ச அந்த காசை விற்று அவருடைய மரணத்துல தன்னுடைய பங்கு இருக்கணும். அவருடைய மரணத்துல தன்னுடைய இணைப்பு இருக்கணும். அவரோடு சேர்ந்து மரிப்பதற்கு தான் ஆயத்தமா இருக்கின்ற சிந்தையோட அந்த பரிமள தைலத்தையும் அவர் கொண்டு வரார். அந்த அன்பை குறித்து முதலாவது அது பிரதானமா சொல்லும் பொழுது அங்க பாக்குறோம், அவ பிரம்மாண்டமா கொண்டு வரல. பாருங்க, எவ்வளவு பெரிய பொருளை நான் இயேசுக்காண்டி கொண்டு வரேன், எவ்வளவு விலை மதிப்பில்லாத பொருளை இயேசுக்கு நான் கிஃப்ட் பண்றேன், பிரசன்ட் பண்றேன், எல்லாம் கூப்பிட்டு அவர் சொல்லணும். இந்த குழுக்களுக்கு தான் நான் வந்திருக்கேன் நம்ம சொல்லலை. அமைதியா வந்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து பின்னாக நின்று அவ அழுது கொண்டு, அது டீட்டெயில்டா வேதம் சொல்லுது. நம்ம அவ அழுகிறா, பாதங்களை கண்ணீர்னால துடைக்கிறா, நனைக்கிறா, தலைமையினால துடைக்கிறா, பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினா. இவ்வளோ சொல்லுது. இவ்வளவுக்கு பின்னாக அது ஏன் சொல்லுதுன்னா, ஒரு உண்மையான அன்பினுடைய முதல் பிரதான அடையாளத்தை அது சொல்லுது. அவன் பரிசேயனை போல வெளிப்பிரகாரமா, அவுட்வேர்டா, மேம்போக்கா, ஒரு மேன்மைக்குரிய, ஒரு புகழ்ச்சிக்குரிய, ஒரு சுயநலத்தோடு தனது பக்தியை நிலைநாட்டும்படியாக அவன் செய்யணும். அவன் யாருக்கும் தெரியாம அந்தரங்கமா, தனிமையா, தன்னை மறைத்து கொண்டு ரொம்ப சைலண்டா, அமைதியான முறையில் அவ
இயேசுவோட அங்கே இணைந்து அவள் நிற்கிறாள் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். உடைக்கப்பட்ட இருதயத்தோட அவள் வந்து நிற்கிறாள். அதான் சொல்லுது, அவள் வர்றா, இயேசுடைய பாதத்தை நிற்கிறா. அவள் இயேசுவை பார்த்தோன்னா அழுகிறா. ஏன் அழுதா? அவளுடைய அழுகைக்கும் கண்ணீருக்குமான காரணம் என்ன? அந்த பரிசுத்த கிறிஸ்துவுக்கு முன்பாகத்தான் நிற்பது அவமானமா என்றார். இந்த மகிமையின் தேவ சமூகத்துல தான் இணைந்து நிற்பது அவளுக்கு அநேக பாரங்களை வழிகளையும் கொண்டுச்சு. அது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கு. இயேசுவை சந்திப்பதற்கும் இந்த இயேசுவை நேசிப்பதற்கும் இந்த இயேசுடைய அன்பு பெறுவதற்கு தனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த இயேசுவால மீட்பை பெறுவதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை. என் வாழ்க்கை இவ்வளவு சின்னாபனமா ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இவ்வளவு கரபடைஞ்சு இருக்குது, என் வாழ்க்கை இவ்வளவு அசிங்கமா இருக்குது, இவ்வளவு பாரத்தோட இவ்வளவு பாவத்தோட இந்த கடவுளை போய் நம்ம கும்பிட முடியுமா? பேரு பெண்களும் சேரா பெண்களும் கண்களை மூடி பரிசுத்தர் என்று தொழுது கொள்ளக்கூடிய கடவுள், வானமும் பூமியும் அவரை துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய தேவன், பரலோக தூதர்கள் எல்லாம் அவரை பூற்றி புகழக்கூடிய மகா உன்னதமான தேவ சமூகத்தில் எப்படி நிற்கிறது? அவள் நின்று அவள் இருதயம் அங்கே நுழைந்து அழுகுது. தனது தகுதியற்ற நிலை, கிறிஸ்துவனுடைய மகிமையான நிலை, அதில் அழுது ஒரு கீழே உட்காந்து கடவுள் இயேசுனுடைய பாதத்தை அவள் பிடிச்சிக்கிறா. ஒரு அடிமை, ஒரு அடிமை இப்படி எஜமானுடைய காலை பிடிச்சிக்குவான். நான் தகுதியற்ற ஒருத்தன் தான் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு மனிதனுடைய காலை பிடிப்பான். வெட்ட வரக்கூடிய ஒரு போர்ச்சேவனுக்கு முன்பாக தோல்வியுற்ற ஒரு ராஜா, வெற்ற வர போர்ச்சகனுக்கு முன்பாக ஒரு அடிமையான ஒரு போர் வீரன் அவன் மண்டியிட்டு பாதங்களை பிடிப்பான். அவ இயேசுவினுடைய அந்த பாதங்களை அவ பிடித்து கண்ணீரினால் அவள் நினைச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டா. எனக்கு எந்த ஆள் இல்லை, எனக்கு எந்த விடுதலை இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் ரொம்ப நிம்மதியற்று உடைக்கப்பட்டவனா, கோபத்துக்கும் இந்த நியாய தீர்ப்புக்கும் உள்ளானவளா, எந்த விதமான மேன்மைகளையும் பெறாதவளா, உண்மை தவிர எனக்கு எந்த வழியும் இல்லை, என்னுடைய இக்கட்டுகளின் உபத்திரவங்களுக்கு விடுதலை நீர் தான் சொல்லி அவள் வந்து உட்கார்ந்து அவளுடைய அழுக இயேசுவினுடைய பாதங்களை முழுவதுமா நினைத்து போடுகிறது. நீங்க அழுதீங்கன்னா உங்க கண்ணிலிருந்து ஒரு 4 சொட்டு வரும், இல்லை ஒரு 2 நிமிஷம் அழுகுங்க. ஆனால் ஒரு கால் நனைகிற அளவுக்கு உங்களால் அழ முடியுமா? ஒரு கால் முழுவதுமா தண்ணியில நனைகிறது போல அவன் அழுதுருக்கிறான்னு சொன்னா அவன் எவ்வளோ அழுதுருப்பான், எவ்வளோ கத்தி அழுதுருப்பான், எவ்வளோ புலம்பி அழுதுருப்பான், எவ்வளோ வருத்தத்தோடு அழுதுருப்பான். நெருங்கிய உறவு போகும் பொழுது அந்த வாரம் ஒரு பாஸ்டரோட பையன் இறந்துட்டான், 22 வயசு, மூத்த பையன். அவன் என்ன குடும்பத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆக்சிடென்ட் இறந்துட்டான். அந்த குடும்பம் அப்படியே கதறுது, அவனுடைய நண்பர்களெல்லாம் கதறாங்க. இந்த போதகர் அந்த அடக்கம் பண்ணுறதுல அவ்வளோ நேரம் உட்காந்து அழுதாங்க. இப்படிப்பட்ட அழுகை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். சும்மா வந்து ஏதோ சாரி தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க அந்த மாதிரியான அழுகல். இது ஓலமிட்ட அழுகை, இது கதறுதலான அழுகை, இது தாங்க முடியாத அழுகை, இது தீர்க்க முடியாத அழுகை, இது நிறுத்த முடியாத அழுகை. அவ்வளவு தூரம் அவள் அழுகிறான். ஆனால் எவ்வளோ வேதனை மனசில் வச்சிருக்கிறான், எவ்வளோ வழிகளை மனசில் வச்சிருந்துக்கிறான், எவ்வளவு வருட காலமாக அந்த வேதனையை வச்சிருக்கிறான், எவ்வளோ காலம் ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்குது. சில பிரச்சனைகளாக வாழ்க்கையில் நம்மளை சதைச்சிடும், நம்முடைய கண்ணில் கண்ணீரே வத்தி போயிடும், அவ்வளோ தூரம் அழக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்போ இவளுக்கு அந்த சூழ்நிலை இப்போ வந்துருக்கு. பாவத்தை குறித்து ஆழமான உணர்வோடு அவள் அழுது அவள் நினச்சி துடைக்கிறாள். என் தலைமயிரினால் அவள் துடைக்கிறாள். ஒரு பெண் தன் தலைமயிரை தன் கணவனுக்கு முன்பாக வேற என்னையா அவுத்து போடக்கூடாது. அதுதான் இந்த சமுதாயம். தலையை அவுத்துட்டான்னு சொன்னால் அவள் தன்னை அவமானப்படுத்திட்டான்னு அர்த்தம். அவள் துரோகம் பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த இடத்துல அவள் தன் தலைமயிரை தலைமயிரினால் அவள் துடைக்கிறாள் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அவமானங்கள் அவருடைய பாதத்தில் வைக்கிறாள். நான் ஒரு அவமானக்காரி, நான் ஒரு விபச்சாரி, நான் உண்மை இல்லாதவ, நான் பல குடும்பங்களை கெடுத்தவ, பல பாவங்கள் இடத்துல சூழ்ந்திருக்குதுன்றது அடையாளம். அவள் சேலை போடாமல் வந்திருப்பா, ட்ரெஸ் போடாமல் வந்திருப்பா, ட்ரெஸ்ஸில் துடைச்சிருக்காங்க, கையில் ஒரு துணி வச்சு துடைச்சிருக்காங்க. அவள் தன் தலைமயிரில் துடைக்கிறான்றப்ப அவள் கன்ஃபஸ் பண்ணுறான். இந்த தேவனே நமக்கு முன்பாக அருவருப்பானவர், அயோக்கியமானவர், நான் அவமானத்தால் நிறைஞ்சவன், என்னுடைய வாழ்க்கையில் வலிகளும் காயங்கள் அதிகம்ன்றார்.
தொடச்சு அவள் பாதங்களை முத்தம் செய்கிறான். ஆனாலும் எனக்கு விடுதலை இருக்கு, ஆனாலும் எனக்கு மீட்பு இருக்கு, ஆனாலும் எனக்கு வலி இருக்குது, ஆனாலும் எனக்கு ரட்சிப்பு இருக்குது நீங்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ஆனந்தத்தோட அன்போடு அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறான். முத்தம் செஞ்சு கொண்டு வந்த தைலத்தை உடைச்சு அவர் பாதத்தில் விட்டான். இதுதான் அந்த அன்பினுடைய முதலாவது விஷயத்தை பார்க்கிறோம். எவ்வளவு விஷயம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். இப்ப அன்பு பிரதானமானது. என்ன பார்க்கிறோம்? இதை எவனும் பார்க்கல, இது அங்க இருக்கக்கூடிய கூட்டம் பார்க்கல. ஆகா, எவ்வளவு பெரிய அன்பு யாராச்சும் பார்த்து சொன்னானா? எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய மீட்பு, எவனுமே பார்க்கவே இல்லை. இப்ப அந்த பரிசையை இயேசுவுக்கு ஊரே பார்க்குது. இயேசுக்கு சாப்பாடு டேபிள்ல போட்டு கொடுக்குறான், எல்லாரும் பார்க்க முடியாது. ஆனா இவ செஞ்சது யாருக்கு அங்க தெரியும்? அவ யாருக்கு தெரியும்படியா செய்யவும் வாங்க. இவ முதலாவது தனக்கும் இயேசுவுக்கும் தெரிஞ்சா போதும் நினைச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்க, நான் இயேசு எவ்வளவு அன்பு கூறுகிறேன், எவ்வளவு பெருசு அப்படின்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய இருதயம் என்பது முதலாவது கிறிஸ்துவோடு நெருங்கி இருதயபூர்வமா ஹார்ட் ஃபெல்ட்டா அந்த லவ்வை காட்ட ஆரம்பிக்கிறார். அன்புடைய ஆரம்பம்ன்றது எப்பவுமே இருதயத்துல இருக்கணும். அன்பு செயல்ல செய்யறதுனால வராது. அன்பு வெளிப்படமா நீங்க செய்யக்கூடிய எந்த காரியத்தினாலையும் அது வராது. வெளிப்பிரகாரமான செய்யக்கூடிய காரியம் அன்பினுடைய ஒரு மேலோட்டமான பகுதி தான். ஆனா அன்பினுடைய ஆவி வேறு எங்க இருக்குன்னா இருதயத்துல இருக்குது. அது உள்ளான ஆவிக்குரிய காரியங்களை சார்ந்தது. அன்பு ஸ்பிரிச்சுவல் திங். அது சரியா நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் அன்புனா ஏதோ கேட்கிற பொருளை வாங்கி கொடுக்கறது, வெளிப்பிரகாரமான காரியங்களை செஞ்சு முடிக்கிறது, வெளிப்புறமான வேலைகளை செய்யறது, கணவனுக்கு மனைவி செய்யறதுன்னா சாப்பாடு போடுறது, வீட்டை கிளீன் பண்றது, கணவன் சொல் பேசி கேட்டு அமைதியாக, அது அன்பு கிடையாது. அதே மாதிரி மனைவியை கணவன் நேசிக்கணும், கேட்குற பொருளை வாங்கி கொடுத்து தேவைகளை சந்திச்சு கஷ்டம் இல்லாமல், அதுக்கு அன்பு கிடையாது. அன்பு இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹார்ட். அது ரெண்டு இருதயம் சம்பந்தப்பட்டது. இருதயம் சம்பந்தப்பட்டதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு உணர்வுகளை எண்ணங்களை மதிக்க தெரியணும், புரிய தெரியணும், மேன்மையை உணர தெரியணும். இயேசு மேல அவளுக்கு இருந்த அந்த அன்பு அவ்வளவு உயர்ந்ததா இருக்குதுன்றத இந்த அவளுடைய அந்த அந்த இருதயபூர்வமான அவளுடைய செயல்களும் காரியங்களும் சேர்ந்து காட்டு. அவள் இருதயம் உடைஞ்சவளா, பாவத்தை அறிக்கை செஞ்சவளா, நொறுங்குண்ட இருதயத்தோட அர்ப்பணிக்கிறவளா, தியாகத்தோட கிறிஸ்துவோடு தன்னை முதல்ல இணைத்து கொள்ளுகக்கூடிய ஒரு அன்பாக இருந்தார். இயேசு நான் நேசிக்கிறேன்னா என்ன அடையாளம்? ஆலயத்துக்கு வர்றதோ, ஆராதனையில் பங்கு பெறுகிறதோ, ஜெபிக்கிறதோ, வேதம் வாசிக்கிறதோ, ஊழியம் செய்கிறதோ இல்லை. இயேசு நேசிக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய அந்தரங்க இருதயபூர்வமான வாழ்க்கையில் இயேசுவோட உறவுல இருக்கிறேன்னா, இயேசுவுக்காக அந்தரங்கமாக என்ன செய்கிறேன்? இயேசுவுக்காக என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது, அதான் அதில் முக்கியமான விஷயம். இயேசுவோட எவ்வளோ பேசுகிறோம், இயேசு நம்மளோட எவ்வளோ பேசுகிறா, இயேசுவோடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் ஒரு இணக்கமான ஒரு உறவுல இருக்குதா? இப்படி இயேசுகிட்ட அழுதுருக்கிறோமா? இப்படி இயேசுகிட்ட பிரச்சனை சொல்லியிருக்கிறோமா? இப்படி இயேசுவை அணைத்து இருக்கிறோமா? இப்படி இயேசுவினுடைய பாதத்தில் நின்றுக்கிறோமா? இப்படி இயேசுக்காக நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறோமா? சிறப்பானதை இயேசுக்காக கொடுத்துருக்கிறோமா? இப்படி எண்ணங்களை சிந்தனைகள் இயேசு பிரதானமா இருக்கிறாரா? ஒருத்தர் நேசிக்கணும்னா அவருடைய பற்றிய சிந்தையை நம்ம வந்து எப்பயுமே எடுத்துக்கூட முடியாது. அதான் உண்மையான எல்லா இடங்களும் அவரை குறித்த சிந்தனை எண்ணங்கள் நம்ம இருதயத்தில் அது பொங்கி வரும். அது பிள்ளையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம். இப்போ இந்த பெண்ணுக்கு அதுதான் சரி. அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு, நிறைய பாடு இருக்கு, நிறைய அவமானம் இருக்குது. உண்மையா இயேசுவை தோடும் பொழுது, உண்மையா இயேசுவை அன்பு கூறும் பொழுது, உண்மையா இயேசுவை பின்பற்றும் பொழுது இவ்வளவு இருக்குது. எல்லாத்தையும் வெற்றி கொண்டுதான் வர முடியும். பிரச்சனை வந்துருச்சு, உபத்திரம் வந்துருச்சு, சூழ்நிலை சரியில்லை, அவ்வளவுதான் கடவுள் எங்க அன்பு கூறுவார் அல்ல. விசுவாசம் எல்லாவற்றின் மத்தியில அவரது மீட்பு, அவரது கிருபை, அவரது உள்ளான எண்ணம், அவர் ரெண்டையுமே அதான் பார்க்குறாரு. அவனுடைய அன்பையும் பார்க்குறாரு, அவளுடைய அன்பையும் பார்க்குறாரு. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ரெண்டும் ஒரு பொழுதும் ஒற்றுமை கிடையாது. இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. வெளிப்பிரகாரமா இதுதான் உயர்த்தப்படும். வெளிப்பிரகாரமா அந்த பரிசையில தான் எல்லாம் போட்டுருவான், புகழுவான். ஓ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய நன்மன் சொல்லுவான். இவ்வளோ யாரும் கண்டுக்க மாட்டான். இயேசு அவ்வளோதான் பார்க்குறார். இயேசு அவளுடைய அன்பை தான் அங்கே மேன்மையாக எந்துக்கிறார். பின்னாடி நம்ம அங்கே பார்க்கிறோம். 39 43 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். வாசிங்க 39 41 வரைக்கும். இவர்
ரைட். இப்போ அவ வந்து ஊத்தி அழுது இந்த பரிமள தைலத்தை ஊத்தி அந்த வாசனை அந்த வீடு ஃபுல்லா போகுது. பரிமள தைலத்தை நீங்க ஒரு மனிதன் மேல ஊத்துனீங்கன்னு சொன்னா 35 நாளுக்கு அந்த வாசனை அந்த உடம்புல இருக்கும். அதாவது அதனுடைய சிறப்பு தன்மை. இப்போ அந்த தைலத்தை எடுத்து ஊத்துன உடனே அந்த ஸ்மெல் வந்து அந்த வீடு ஃபுல்லா நிரம்புது. யோவான் அதான் வீடு ஃபுல்லா அந்த வாசனை வருது. அப்பதான் அவளை திரும்பி பார்க்குறாங்கல்ல. அவ வரும் பொழுது, அவ அழுகும் பொழுது, அவ தண்ணீர் நான் நினைக்கும் போதெல்லாம் பார்க்கல. அவ உடைச்சி ஊற்றி அந்த ஸ்மெல் வந்த உடனே எங்கட அவ்வளோ பெரிய ஸ்மெல் வருதுன்னு பார்க்குறா. அங்க ஒருத்தி அழுது ஊற்றி போயிடுறா. அப்போ அந்த பரிசேயன் தன் மனசுல நினைக்கிறான். அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவள் உபச்சாரின்னு நல்லா தெரியுது, இவர் கடவுளுடைய மனுஷன் தெரியுது. அதனால சொல்றான், இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாள் என்றும் இப்படிப்பட்ட மறைந்திருப்பால், இவர் பாவியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்றான். உண்மையற்ற அன்பு எப்பயுமே அடுத்தவனுடைய பாவத்தை பெருசாப்பாகும், அடுத்தவனுடைய குறைகளை பெருசாப்பாகும், அடுத்தவனை நியாயம் தீர்க்கப்பாகும். அன்பு வந்து எப்பயுமே போலியான அன்பு இப்படிதான் இருக்கும். இப்போ அதனால அவன் எவ்வளோ அழுகிறான்னு அவனை பார்க்க முடியலை. இயேசு எப்படி அவளை அங்கீகரிக்கிறான்னு பார்க்க முடியலை. இயேசு எப்படி அவளை நேசிக்கிறான்னு பார்க்க முடியலை. அவளை எவ்வளவு தூரம் இழந்திருக்கிறா இது எதுவுமே அவனுக்கு தெரியல. அவ எப்படிப்பட்டவன் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. அவளுடைய பாவம் மட்டும்தான் தெரியுது. அவளுடைய மனம் திரும்புதல், அவளுடைய பாவ அறிக்கை, அவளுடைய ஒப்புரவாகுதல், அவளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய மாற்றம், இயேசு அவளை அங்கீகரிச்சது, அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் எதையுமே அவனால பார்க்க முடியும். குறைய கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல வரும்போது அன்பு வளராது. பாவத்தை பெருசு பண்ற இடத்துல அன்பு இருக்காது. பாவத்தை மன்னிக்கவும், பாவத்தை சீர்படுத்தவும், பாவத்திலிருந்து விடுதலையை பிரதானப்படுத்தக்கூடிய இடத்துல தான் அன்பு பிரதானமா அங்க இருக்கும். இப்ப அவன் பார்க்குறான், இவன் என்ன இப்படி இதை, அவனுக்கு பிரச்சனை என்னன்னா இயேசுதான் அவனுக்கு பிரச்சனை. அவளை பார்த்துட்டு எரிச்சு வெளியே போமா, நீ எப்படிமா உள்ள வந்தாலும் அவன் சொல்லல. அவளை பார்த்துட்டு இயேசு எப்படி இதை அனுமதிக்கிறார்? இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்துட்டு, ஒரு கடவுளுடைய மனுஷனா இருந்துட்டு, இவர் எப்படி அவளை அங்கீகரிக்கிறார்? இவர் எப்படி அவளை அன்பு கூறுறார்? இப்பதான் அன்பு குறிச்சு அவளுக்கு ஒரு மட்டரகமான ஒரு சிந்தனை. அவன் அன்புனா கொடுக்கறனால, விருந்து வைக்கிறனால, மேன்மையான காரியங்களை செய்யறதுனால அன்பு நினைச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு இரக்கத்தை காட்டுறது, மன்னிப்பை காட்டுறது, பொறுமையா இருக்கிறது, நிதானமா இருக்கிறது, இழக்கிறதெல்லாம் அன்பு அவனுக்கு தெரியல. அதனாலதான் அப்படி இயேசு அவனை பார்க்குறார். இயேசு அவன் இருதயத்தை பார்க்குறார். 2 பேரையும் பார்க்குறார், 2 பேருடைய ஆக்டிவிட்டியும் பார்க்குறார், 2 பேருடைய இருதயத்தையும் பார்க்குறார். இப்போ அவனை கூப்பிட்டு சொல்றாரு, சீமோனே நான் அவனுக்கு ஒரு காரியம் சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு அது புரியலை. நிதர்சனமா நடக்கக்கூடிய காரியத்தை அவனால புரிய தெரியல. நிறைய நேரம் சம்பவங்கள் நம்ம தவறா யூகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சம்பவம் வேற மாதிரி நடக்கும், நம்ம தப்பா யூகிச்சு இப்படிலாம் நடந்துருச்சு, இப்படிலாம் செஞ்சிச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் அவனை கூப்பிட்டு வளர்க்கப்படுறாரு? முதல்ல உன் இருதயம் ஏன் இவ்வளவு கேடா இருக்குது? ஏன் அவளை தப்பாவே பார்க்குற? ஏன் அவள் வாழ்க்கையில பாவத்தை மட்டும்தான் அவனால ஏன் பார்க்க முடியுது? அவள் வாழ்க்கையில காணப்படக்கூட எந்த நல்லதும் உனக்கு ஏன் தெரியலை? அவள் செஞ்ச எவ்வளவோ ஆவிக்குரிய காரியங்கள் உனக்கு கண்ணுக்கு தெரியலை? அவள் எனக்காக என்ன பண்ணான்ற ஒரு சொட்டு காரியத்தை கூட உணர முடியாத அளவுக்கு ஒரு இருதயம் அவ்வளவு கேடா இருக்கு. மனித இருதயத்தினுடைய பொல்லாத தன்மையும் அவன் எப்பயுமே குறைய பார்ப்பான், பாவத்தை பார்ப்பான், நல்ல குணாதிசயங்கள்ல கொஞ்சம் கூட பார்க்க மாட்டான். ஆனா ஏசு அங்க சொல்றாரு, அவள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க, அவள் எப்படிப்பட்டவன் அவள் சொல்றாரு. உனக்கு ஒன்று சொல்றேன் கேளுன்றார். அவன் சொல்லுங்கன்றான். அப்ப ஏசு ரோமின்னு சொல்றாரு, ஒருத்தன் இடத்துல 2 பேர் கடன்பட்டார்கள். அவன் ஒரு பணக்காரன், ஒரு பெரிய மனுஷன். பின்னாடி பார்க்குறோம். ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. அந்த ஒரு வெள்ளிக்காசு அப்படின்றது 3 நாள் ஒரு ஊதிய தொகை, ஒரு யூதனுக்கு கிடைக்கக்கூடிய 3 நாள் ஊதிய தொகை. அதுல ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு. 50க்கு 500க்கும் ஒப்புமைப்படுத்த முடியாது, ஏணி வச்சால் எட்டாதுன்ற மாதிரி 50 வெள்ளிக்காசுடைய தகுதி வேற, 500 வெள்ளிக்காசுடைய அளவு வேற. 2 கடங்காரங்க அவங்ககிட்ட பட்டுக்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் 2 பேராலையும் பணத்தை கொடுக்க முடியல. கோடியா கொள்ளையடிச்சவனாலையும் பணம் கொடுக்க, கடை வாங்கணும் கொடுக்க முடியல.
கொஞ்சமாக கடை வாங்கினவனே காசு கொடுக்க முடியும், 2 பேருக்கு நிர்வாகம். அப்படி இருக்கும் பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். சரி, 50 ரூபா இதை ஈஸியாக மன்னிச்சிடலாம், 500 ரூபாயை மன்னிக்க முடியாது, 5000 ரூபாயை மன்னிக்க முடியாது அப்படின்னு நான் இப்படி இவனை மன்னிக்கிறானோ அதே மாதிரி அவனையும் மன்னிக்கிறான். அவனுக்கு 2மே பணம் தான். அவனுக்கு பணத்தோடைய அளவு தரல அந்த எஜமானன். ஏன்னா அவன் ஐஸ்வர்ய சம்பளனா இருக்கிறான். அதனால அவன் இருதயத்தை பார்க்குறான், 2 பேருடைய பிரச்சனையை பார்க்குறான். 2 பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு அந்த எஜமான் பார்க்குறான். இவனுக்கு கடங்காரன், அவனுக்கு கடங்காரன், அவ்வளோதான். இவனும் காயப்படுத்தினா இவனும் காயப்படுத்தா, இவனும் துரோகி இவனுக்கு துரோகி தான். இவனுடைய காயம் கம்மி இவனுடைய காயம் பெருசுன்றதை அந்த எஜமான் பார்க்கல. அதனாலதான் அவன் என்ன செய்யறான், 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு மன்னிக்கிறான். இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். கூப்பிட்டு சொல்ல பாரு, அவனை விட உன்னை நான் அதிகமாக மன்னிச்சிருக்கிறேன், அவனை விட நீ எனக்கு அதிகமாக துரோகம் பண்ணிட்ட என்ன சொல்ற. 2 பேருக்கு சமமாக வச்சு 2 பேரும் மோசமானவன், 2 பேரும் என்னை காயப்படுத்தி, 2 பேரும் துரோகி, 2 பேரும் என்னை மன்னிச்சு விடுறேன்னு விட்டுட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அன்பா இருப்பான்னு சொல்லுகிறார். அவனுக்கு புரியும்படியா சொல்றார். நீ உன்னைய 50 காசு கடன்பட்டான்னு நினைக்கிற, அவளை 500 வெள்ளி காசு கடன்பட்டான்னு நினைக்கிற, உன் பாவம் கம்மின்னு நினைக்கிற, அவ பாவம் பெருசுன்னு நினைக்கிற. நீ பக்தி உள்ளவனா இருக்கிறன்ற, அவ பக்தி அற்றவளா இருக்கான்ற. நீ கடவுளிடத்துல மன்னிப்பு பெற முடியுன்ற, அவ பெற முடியாதுன்ற. நீ கடவுளை ஆராதிப்பதற்கு தகுதி இருக்குன்ற, அவளுக்கு தகுதி இல்லைன்ற. சரியா? இப்ப இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி யாருப்பா 2 பேர்ல யார் அந்த எஜமானத்துல மன்னிப்பு அதிகமாக மன்னிப்பான்? இப்போ அவன் சொல்றான் கரெக்டா, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். இப்போ இவங்க ஆத்தன்டிக்கா சொல்ல முடியாது. 500 வெள்ளி காசை மன்னிச்சிங்களே அவங்க நாங்கன்னு சொல்ல முடியல. மறைமுகமா யார் அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கிறானோ அவளை அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏசு அந்த ஓமையில தெளிவா சொல்றாரு, அவ 500 வெள்ளி காசு தான், நீ 50 வெள்ளி காசு தான், ஆனா உன் அன்பு வேற, அவ அன்பு வேற, உன்னை விட அவ அதிகமா அன்பு கூர்ந்திருக்கா, உனக்கு புரியுதான்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், சந்தேகமா இருக்கிற மாதிரி சொல்றான், இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதிகமா மன்னிச்சு கூட அன்பு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றான். உண்மை தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கக்கூடிய நிலை. ரியலிஸ்டிக்காவே யதார்த்தமா யார் அதிகமா நேசிப்பான்னு ஒரு எளிமையான ஒரு குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஆனா அவனால அப்படி சொல்ல முடியாது. மன்னிப்பு அதிகமா இருக்கிறவன் அதிகமா நேசிப்பான், அப்படியே பட்டும் படாம சொல்றான். பேசு, நீ சரியா சொல்லிட்ட. யார் அதிகமா யார் அதிகமா மன்னிப்பு பெறாங்களோ அவங்க நேசிப்பாங்க, நீ கரெக்டா சொல்லிட்ட. இப்ப நான் சொல்றேன் யார் அதிக மன்னிப்பு பெறாங்க. அவன் தன்னை சொல்லுவாருன்ற ஒரு சிந்தனை கூட அவன் சொல்லியிருக்கான். அதிகமா மன்னிப்பு எனக்கு இருக்கு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த ஸ்திரீயை நீங்க அதிகமா மன்னிச்சதால நீங்க சொல்றீங்கன்னு அவன் கேட்கல. யார் அதிகமா மன்னிச்சிட்டீங்களோ அது அவனை நீங்க நேசிக்கலாம் அப்படின்ற ஐசன் பதில் சொல்றாரு 43. எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிக அன்பாக இருப்பான் என்றார். 44 இருந்து இயேசு விளக்கப்படுத்துறார். இவன் அதிகமாக மன்னிக்கப்பட்டான்னு அவர் சொல்றார். 49 48 சொல்றாரு, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. 47 சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே சொல்றாரு. மன்னிப்பு உனக்கு அதிகம் இல்லை, அவளுக்கு தான் அதிகம். இவளை நான் அதிகமா மன்னிச்சுட்டேன், இவ அதிகமா அன்பு கூர்ந்தான் சொல்றாரு. அப்ப இந்த 39 43 இயேசு எதை பிரதானமா சொல்றாரு அப்படின்னா, அன்பின் இருதயன்றது அது மன்னிப்பின் இருதயமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. மன்னிப்பு இல்லாத இடத்துல அன்பு உருவாகாதுங்கிறார். இப்ப ஏன் இந்த பரிசையனால அன்பு கூற முடியல, பரிசையனால குறை கூற மட்டும் முடியுதுன்னு சொன்னா, அவனுக்கு மன்னிக்கக்கூடிய சிந்தை இல்லை, மன்னிப்பின் மகத்துவம் தெரியல, கடவுள் அவனை எப்படி மன்னிச்சுக்காருன்னு தெரியல. அவளை போலவே அவனும் அயோக்கியனா இருக்கிறான், அவளை போலவே அவனும் குற்றச்சாட்டப்படுகிறானா இருக்கிறான், அவளை போலவே அவனும் துரோகியா இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. அவர் சொல்றாரு, அவளை விட நீ அதிகமான துரோகின்னு தான் சொல்றாரு. அவ செஞ்ச பாவத்தை கூட அவ அறிக்கையிட்டா, ஒத்துக்கிட்டா, அவ உளப்பூர்வமா சரியா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா நீ எதையுமே ஒத்துக்காம அவளை விட மோசமான பாவத்தை நீ கூப்பிட்ட. ஏன்னா அவன் மன்னிப்பு இல்லையே. மன்னிப்பு இல்லாதவனுடைய இருதயம் பிசாசின் இருதயமா இருக்குது. மன்னிப்பு இல்லாதவனுடைய இருதயம் அன்பற்ற இருதயமா இருக்குது. மன்னிப்பு இல்லாதவனுடைய இருதயம் போலி இருதயமா இருக்குது. மன்னிப்பு இல்லாதவனுடைய இருதயம் அது துணிகரமா கடித்து பட்சிக்கிற இருதயமாக இருக்குது, அழிவை உண்டு பண்ணக்கூடிய இருதயமாக இருக்குது என்ற எச்சரிப்பை தேவன் அவர்களுக்கு சொல்றார். ஏன் சொல்றாரு,
இந்த உலகத்துல எவனும் யோக்கியம் இல்லை. அதான் அந்த ஊமை சொல்லப்படுது. யாரும் நல்லவன் கிடையாது. எந்த மனிதனும் இவனை விட அவன் நல்லவன், அவனை விட இவன் நல்லவன்லாம் இல்லை. கடவுள் மேல இருந்து பார்க்கும்பொழுது பாவத்துல கேட்டகரியில வச்சு பார்க்கறது கிடையாது. இவர் 10% பாவி, இவர் 50% பாவி, இவர் 90% பாவினா இல்லை. ஒரு சொட்டு பாவமா இருந்தாலும் அது நித்திய நரக தண்டனைக்கு தான் இட்டு சொல்லும். கடவுளுக்கு எதிரான ஒரு துளி பாவமும் நித்திய நரகத்துக்கு ஏதுவானது. கடவுள் பாவத்துல எந்த சமரசமும் செய்யாதவர். ஒரு துளி விஷம்னாலும் விஷம் தான், ஒரு பாட்டில் விஷத்தை குடிச்சாலும் விஷம் தான். ஒரு நாள் பாவம் செஞ்சாலும் பாவம் தான், 1000 வருஷம் பாவம் செஞ்சாலும் பாவம் தான். அப்ப அந்த சிந்தை அந்த பரிசேயனுக்கு இல்ல. இயேசு அதான் சொல்றாரு, உன்னுடைய இருதயம் மன்னிக்கக்கூடிய இருதயமா, சகித்துக் கொள்ளக்கூடிய இருதயமா, பொறுத்து கொள்ளக்கூடிய இருதயமா, ஒப்புரவாகிற இருதயமா, நேசிக்கிற இருதயமா, மன்னிப்பு ஆதாரமாக கொண்ட இருதயமாக இல்லை. தேவன் மன்னிப்பு ஆதாரமாக கொண்ட இருதயம் உள்ளவராக இருக்கிறார். எப்படி நான் அவளை ஏற்றுக்கொள்றேன்னு தானே கேட்கிறேன். எனக்கு மன்னிக்கக்கூடிய இருதயம் பெருசா இருக்கிறதுனால நான் அவளை ஏற்றுக்கொள்கிறேன். அவளை என்கிட்ட மன்னிப்பு பெறக்கூடிய இருதயம் கொண்டவளாக இருக்கிறார். அதனால அவள் என் அதிகம் உள்ளவளாக அன்பாக எண்ணுகிறா. ஆனா அவளுக்கு அவள் மன்னிப்பு எதிர்பார்த்து தான் வர்றா. அந்த அன்பினுடைய விளைவே அவர் மன்னிப்பார், அவர் ஏற்றுக்கொள்வார், அவர் நேசிப்பார், அவர் நியாய தீர்ப்பில் இருந்து தேவ கோபத்திலிருந்து விடுதலை தருவார் என்கிற வர்ற சிந்தையோடு வர்றா. இயேசு அதை செஞ்சு அவர்கிட்ட சொல்றார். இப்போ பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, உண்மையான அன்பின் இருதயமா நான் இருந்தேன்னு சொன்னா எனக்கு பெருசா தெரியுது பாவம் இல்லை, மன்னிப்பு. சக மனிதனுடைய பாவம் வீழ்ந்து போகும் பொழுது, ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷன் பாவம் செஞ்சுட்டானா, இவ்வளோ பெரிய ஆள் விழுந்துட்டாருங்கள, அந்த கேட்டகரியில் நானும் இருக்கிறேன். இந்த உலகத்துல 2 பாவிகள் தான். வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பாவிகள், வாய்ப்பு கொடாத பாவிகள், அவ்வளவுதான். வாய்ப்பு வந்தா எல்லாரும் எல்லா பாவத்தையும் எவ்வளவு செய்யணும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம். பாவத்தை எவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பாவத்தை எவனாலும் தடுக்க முடியாது, பாவம் செய்யாம எவனாலும் இருக்க முடியாது. தேவன் கயிறு கட்டி இழுத்து வச்சிருக்காரு ஒவ்வொருத்தனையும் பாவம் செய்யாதபடி. மனசாட்சி நியாய பிரமாணத்துல கொடுத்து இழுத்து வச்சிருக்காரு. யாரையும் யோகியம் அயோக்கியம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எல்லாரும் துரோகி, எல்லாரும் அயோக்கியம் தான். யாருடைய பாவத்தையும் பெருசுபடுத்த முடியாது. மனித பார்வையில தான் பெருசு சிறுசு இதெல்லாம். தேவனுடைய பார்வையில எல்லா பாவமும் ஒண்ணுதான். அவன் ஆலயத்துல இருந்தாலும், அவன் ஊழியம் பண்ணாலும், அவன் தேவாலயத்துல இருந்தாலும், அவன் போதிச்சாலும், அநேக தான தர்மம் செஞ்சாலும், வாரத்தில் 2 முறை உபவாசிச்சாலும், சொத்தை அவன் சுத்தரிக்க கொடுத்தாலும், இஸ் த கண்டம்டு சின்னர். அவன் ஆக்கினைக்கு எதுவாத பாவியான மனுஷன். இந்த விபச்சாரியை விட ஒரு துளி கூட அவன்கிட்ட எந்த நலனும் இல்லை, எந்த பெட்டரும் இல்லை. அதான் சொல்லுவோம். நம்ம அப்படி பார்க்குறோம். சக மனிதனுடைய வீழ்ச்சியில இந்த சின்ன நமக்கு இருக்குதா? இந்த சின்ன இருந்தாதான் வீழ்ந்து போனவனை தூக்கி விடணும் என்ன வரும்? பாவம் செஞ்சனை காப்பாற்றணும் என்ன வரும்? விழுந்து போவனை மன்னிக்கும் என்ன வரும்? அவனை ஒப்புரவாக்குற பணி அதான் ஏசு செஞ்சுட்டு இருக்கிறார். ஏசு அந்த வீட்டுக்கு வந்தது அவனை ஆசீர்வதிக்கல. ஏசு அந்த வீட்டுல வந்து சாப்பிட வந்தது அந்த குடும்பத்துக்கு நன்மையாதல்ல, அந்த வரக்கூடிய அந்த மோசமான பாவையை மீட்பது. அந்த விபச்சாரிக்கு அன்பு கொண்டு அவளுக்கு மன்னிப்பு வழங்குறதுக்கு வந்தார். அது அந்த பகுதி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் மீதான நமது அன்பு என்பது மன்னிப்பின் ஆதாரத்தோடு. ஏன் அவளுக்காக இயேசு இடத்துல ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு ஆதரவா பேசுறான்னு சொன்னா, அவள் அறிக்கையிட்டு அவள் உடைக்கப்பட்டு அவள் மன்னிப்பை எதிர்பார்த்து நிற்கிறான். மனம் திரும்பி மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடிய மனிதனுக்கு மன்னிப்பை வழங்காம இருப்பது பிசாசினுடைய செயல். அது அழிவுக்கு ஏதுவாங்க. அந்த மன்னிப்பை கொடுக்கணும், அந்த மன்னிப்பை கொடுக்குறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்து சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை செய்யறோமா? தினந்தோறும் உடைக்கப்பட்ட இருதயம் இருக்குதா? தினந்தோறும் எவ்வளவு பாவம் செஞ்சவனுக்கு அறிக்கையிடுறோமா? அப்பதான் ஒப்புரவாக தான் நடக்கும். தவறு அறிக்கையிட்டு ஒப்புரவாக தான் உறவுகள் புதுப்பிக்கப்படும். விடாப்படியா இருக்கிறதல்ல, அவங்களா வரட்டும்ட்டு இருக்கிறதல்ல, மனமும் வந்து போய் ஒப்புரவாகணும். 2வது வயசுல 3வது கடைசி அந்த பகுதியில பேசுறாங்க சொல்றாரு. 44 இருந்து 48 வாசம். 44 48.
அவளால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் ரைட். இயேசு கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார். முதல்ல பார்க்குற அன்பு, அது ஆவிக்குரிய காரியங்களை சார்ந்தது, அது உள்ளான உறவு சார்ந்தது பார்க்குறோம். ரெண்டாவது அன்பு, அது மன்னிப்பின் இருதயத்தை கொண்டது, மன்னிப்பை வழங்கக்கூடியதுன்னு பார்க்குறோம். மூணாவது அன்பை ஆண்டவர் இங்கே சொல்றாரு. இவன் ஏன் அதிகமாக மன்னிக்கப்பட்டதா, இவன் ஏன் அதிகமாக அன்புக்கு ஆண்டதை விளக்கப்படுத்தி சொல்றாரு. இப்போதான் அவளை பார்க்குறாரு. அவர் இவ்வளோ நேரம் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தார். இப்போதான் அவள் என்ன செய்து கொண்டு இருக்கான்றதை பார்த்து அவர் சொல்றாரு. சீக்கிரமாய் திரும்பி அவனை பார்த்து சொல்றாரு, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, என்னது இந்த பாவத்தை பார்க்குற, இவ யாருன்னு பார்க்கல, இவ வாழ்க்கை எப்படின்னு பார்க்கல, எவ்வளோ நாள் இப்படி இருந்தா நீ பார்க்குறேல, நான் உனக்கு சொல்கிறேன் இப்போ அவன் என்ன செஞ்சான்னு சொல்கிறார். நான் அவன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இப்போ கம்பேர் பண்ணுறார். உன் அன்பை நான் சொல்லவா, நீ எதுக்கு எதிர்பார்த்து உன் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டேன் நான் சொல்லவா, உன் அன்போடைய அளவு எவ்வளோ கூலியானதுன்னு சொல்லவா. நீ ஊரையே கூப்பிட்டுக்கலாம், நல்லா விருந்த சமைச்சு வைக்கலாம், எல்லாரும் புகழும்படியாக வெளிப்பிரகாரமாக எல்லாத்தையும் செஞ்சு நான் உன் வீட்டுக்கு வரனால உனக்கு புகழும் கணக்கு உண்டாக நினைக்கலாம். ரியலிஸ்டிக்காக உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், என் மேலே உனக்கு முதல்ல மேன்மையான எண்ணமும் மரியாதையும் கிடையாது. ஒரு யூதன் வெளியில இருந்து ஒரு விருந்தினர் உள்ள அழைக்கும் பொழுது அதெல்லாம் அநேக மண்ணும் தூசியும் சேர்ந்த பகுதிகள் தான் இஸ்ரேல். அப்போ அவர் அநேக இடங்களில் நடைபயணமாக போய் காலில் மண்ணு சேரலாம் தான் வருவாங்க. முதல்ல வந்தவங்களுக்கு முதல்ல அவர்கள் தண்ணி கொடுத்து அவருடைய கால்களை சுத்தமாக கழுவி தான் வீட்டுக்கு வர வைப்பாங்க. ஒரு ஹானரபிள் பர்சன். அது நம்ம வர்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னால் நம்ம வாசலில் போய் நின்று வரவேற்போம். முக்கியமான நான் வாங்க, திரும்ப அவங்க போகும்போது வாசலில் இருந்து வழி எழுப்பி வைக்கிறோம். இப்போ அந்த மாதிரி யூத கலாச்சாரத்தில் வர்றான்னு சொன்னால் அவனை ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, வந்த பொழுது அவனுடைய பாதத்தில் முதல்ல தண்ணியை போய் கொடுப்பாதான் அவனுக்கு எசென்ஷியலாக நம்ம அவனை நேசிக்கிறோம், அவனை கனப்படுத்துகிறோம், நமக்கு முக்கியமானவன் காட்டுறதுக்கான ஒரு அடையாளம். வர்றான்ட்டு நான் இங்கே சேர் மேலே கால் மேலே போட்டுக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும். இப்போ அப்படிதான் அந்த பரிசு எனக்கு செய்யலாம். ஒரு அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு சாதாரண ஒரு மரியாதை கூட நீ முதல்ல செய்யலாம். அவன் அவ்வளோ அலைஞ்சு நான் உள்ளே வரேன், நீ பாடுக அசால்ட்டாக இருக்கிற ஒரு காமன் கேர்டஸி கூட உனக்கு இல்லை, ஒரு சாதாரண மரியாதை கூட இல்லை. ஏன் அவனுக்கு இல்லைன்னா அவன் நானும் இயேசு ஒன்று நினச்சிட்டு இருக்கிறான். இயேசு என்ன விட மேலானவர் நான் நினைக்கல. இயேசு என்ன போல நானும் இயேசு ஃப்ரெண்டு தான், நாங்கள் ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கிறோம் அப்படி என்ன அவர் ஏற்றுக்குவார், நான் அவர் ஏற்றுக்கிறேன்ற ஒரு மேம்போக்கான நிலையில் இருக்கிறான். நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். நான் ஒன்றும் அப்படி போய் அவர் கனம் பண்ணுற அளவுக்கு நான் தாழ்ந்தவன் கிடையாதுன்னு அவன் நினைக்கிறான். நான் போய் இறங்கி போய் அவரை கூப்பிடணுமா, இறங்கி போய் அவருக்கு தண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பற்ற இருதயம் எப்பயுமே பெருமையாக இருக்கும். அன்பற்ற இருதயம் தன்னை யோகின்னு சொன்னேன், அன்பற்ற இருதயம் தான் தரேன்னு சொன்னேன். அன்பற்ற இருதயம் அது கடவுளுக்குள்ளான உண்மையான கடத்தையும் மேன்மையும் ரெஸ்பெக்டையும் கொடுக்குற சக மனிதனுக்கான உணர்வை மதிக்க, தன்னுடைய உணர்வு தன்னுடைய எண்ணம் மேலும் நினைக்கும். அப்போ அதுதான் அவர் சொல்றாரு, நீ தண்ணி கொடுக்கல. ரெண்டாவது அவர் சொல்றாரு, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, நீ கழுவாத காலை அவ கழுவுனா, நீ தண்ணியில கழுவணும், அவ கண்ணுல கழுவ, கண்ணீர்ல கழுவுனா, கண்ணீர்ல அழுது என் காலுடைய தூசியை நினைச்சு அவ கழுவுனா. எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறா, எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கா, எவ்வளவு கனம் வச்சிருக்கிறா அப்படின்னார். ரெண்டாவது அவர் சொல்றாரு, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளவு நான் உட்பிரவேசித்தது போல என் பாதங்களை முத்தம் செய்கிறார். இது யூத கலாச்சாரம். விருந்தினர்கள் வரும் பொழுது அவங்களை கட்டி அணைச்சி அவர்களுடைய கன்னத்திலேயோ நெத்திலேயோ முத்தம் கொடுப்பது என்று அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய நேசத்தினுடைய பகுதி. பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நேசத்துக்குரியவர்கள் என்பதை காற்றும் ரொம்ப இணக்கமானவர், இருதயபூர்வமானவர்கள், அன்பிற்குரியவர்கள்ன்றதுக்கான அடையாளம். இப்போ அதையும் அதை செய்யலாம். பாட்டுக்கு வீட்டில் இருக்கிற அவர் பாட்டுக்கு வர்றாரு, இந்த தண்ணி கொடுக்கவும் ஆள் இல்லை, அவரை வரவேற்று அவர்கிட்ட இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக ஒரு ஒரு அடிமை ஒரு வேலைக்காரன் வீட்டுக்கு வந்தால் என்ன மரியாதையோ என்ன கணத்து கொடுப்போம் அவ்வளோதான் அவன் கொடுத்துருக்குறான். அதான் சொல்லுவார், ஒரு நீ என்னை முத்தம் செய்யணும்னு சொன்னால் என்ன உனக்கு என்னப்பா அன்பு, அன்பை எதாச்சும் ஒரு வகையில் எனக்கு வெளிக்காட்டினியா, அன்பை எப்படி எனக்கு காட்டின கொஞ்சம் சொன்னேன் அப்படின்னு கேட்குறார். ஆனால் அவளோ ஓயாமல் முத்தம் செய்தார். அவள் இருதயத்தினுடைய அன்பை என் காலை விடவே இல்லைடா, என் காலை விடாமல் ஓயாமல் முத்தம் செஞ்சார். அவளுடைய அன்பு உண்மையானது, அர்ப்பணிப்பானது.
அவ அன்பின் மிகுதியாக அதை செஞ்சா. அவன் மிகுதியான அன்பு கூர்ந்தா. ஒரு முறை 2 முறை இல்லை, அவள் அழுதுட்டு இருக்கும் பொழுதெல்லாம் என் கால்களை முத்தம் செஞ்சு என்னுடைய நேசத்தையும் என்னுடைய அன்பையும் அவள் பெறுவதற்கு வேண்டாம். இதான் உனக்கு அவளுக்குமான வித்தியாசம். 3வது அவர் அங்க சொல்றாரு, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார். தலையில என்ன பூசுறதுன்னா அது ரெஸ்பெக்ட். வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்குற மாதிரி அல்லது ஒரு காஃபி கொடுக்குற மாதிரி. இதை கலாச்சாரத்தில் வெயில் காலங்களில் பயணம் பண்ணி வரும் பொழுது அவங்களுக்கு முதல்ல இந்த தலையை குளிர வைக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் கொடுப்பாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு அவர்கள் வேண்டுறதுக்காக அந்த எண்ணெயை கொடுத்து அவர்கள் முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள் என்பதை காட்டுவதற்காக தங்கள் வீட்டில் இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்குறது. கெஸ்ட் வந்தாங்கன்னா சிறப்பானதை கொடுக்குறது, சிறப்பான சாப்பாடு கொடுக்குற மாதிரி சிறப்பான விருந்தோம்பலை கொடுக்கறதுக்கு தான் அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க. அப்போ அதான் சொல்றாரு, நான் உனக்கு ஸ்பெஷல்லாம் இல்லையே, நான் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய தலையில் நீ எண்ணெய் வார்க்க வைக்கவில்லை, நான் உனக்கு முதன்மையாக தெரியலை, நான் நீ இழந்து அன்பு கூற அளவுக்கு நான் ஒரு ஆளா இல்லை. ஆனால் அவளோ தான் சொல்றாரு, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நீ காமனா மனுஷன் கொடுக்க வேண்டிய எந்த கனத்தையும் அர்ப்பணிப்பையும் முதன்மையும் கொடுக்கல. ஆனால் இவ தான் சேர்த்து வைத்த எல்லா சொத்தையும் பிளந்து நிற்கிறா. கடவுளுக்கு என்று இவ அர்ப்பணித்து சேர்த்து வச்ச எல்லா வருமானத்தையும் என்னுடைய மரணத்துக்காக இந்த தைலத்தை வாங்கி இழந்து நிற்கிறார். அவன் முற்றிலும் இழந்து அன்பு புரிதவர்களாக இருக்கிறான். என்னுடைய மகிமை நிமித்தமாக எனக்கு கனம் வரணும், எனக்கு மகிமை வரணும், என்னுடைய மரணம் மேன்மையானதுன்றதை இந்த சமுதாயம் அறிந்து கொள்ள இயேசு எங்கெல்லாம் போறாரோ இப்ப அங்கெல்லாம் பரிமள தைலம் தான். இந்த வீட்டை விட்டு கடந்து அவர் சிலுவையில ரத்தம் சிந்துற வரைக்கும் இந்த பரிமள தைல வாசனம் போகவே இல்லை. அவர் பாடும் பொழுது, அவர் கெத்செமனேல இருக்கும் பொழுது, திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது, அவர் அடக்கம் பண்ணப்படுகிற வரைக்கும் இந்த பரிமள வாசனையோட இருந்தார். யார் இந்த தைலத்தை ஊத்தினா? யார் இந்த இவ்வளவு பெரிய விளைவு இருந்த விஷயத்தை இயேசுக்கு செய்தார்? இந்த கேள்வி எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க. எவ்வளவு பேருக்கு இவளுடைய காரியத்தை இயேசு சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா அவள் அந்த மகிமையை இயேசு கொடுக்கணுன்றதுல தயாரானவளா அவள் செஞ்ச. இயேசு தான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்றாரு. உன் அன்பு எவ்வளோ போலியானது, உன் அன்பு எவ்வளோ வஞ்சகமானது, உன் அன்புல எவ்வளவு கொடூரத்தனம் இருக்குது, உன் அன்புல எவ்வளவு உண்மையற்றத்தனம் இருக்குது. இப்போ 3வது கடைசி அந்த பகுதி என்ன சொல்றாங்க, அன்பு என்பது அது இழந்து கூறுவது, அது அர்ப்பணிப்புள்ள இழப்புகளோடு கூடிய ஒன்று. அது எல்லாவற்றிலும் முற்றிலுமா இழப்பதற்கு தன்னை ஆதாயப்படுத்தும், அது கனப்படுத்தும், அது உணர்வுகளை மதிக்கும், அது மேன்மையாக எண்ணும், அது முதன்மையாக எண்ணும், அது மகிமையாக எண்ணும், அது அன்பின் மிகுதியாக எண்ணும், அது விடாம பற்றி கொள்ளும், அது முழுமையாக இழந்து அன்பு கூறும். அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்பதான் அவளுக்கே அது தெரியும். அவன் மன்னிப்பை எதிர்பார்த்து வர்றா. எப்போ இயேசு மன்னிப்பார்? இயேசு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, இவன் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவன், மன்னிக்கப்பட்டதின் அடிப்படையில அந்த மன்னிப்பை எதிர்பார்த்து என்கிட்ட வந்தார். மன்னிக்கப்பட்டதின் அடிப்படையில அந்த இழப்பை செஞ்சார். இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் அடிப்படையில இவ்வளவு ஓயாம அன்பு கொண்டு என்னை மேன்மையும் கனமாக எழுதினா, அதனால இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அவள் எதிர்பார்த்த வந்த மன்னிப்பை அவர் கொடுக்குறார். அவள் அதுதான் வந்தா. அவன் அந்த பரிசையின் முன்னாடி நல்ல பேர் எடுக்க வரல. அவன் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இயேசு தன்னை யோக்கியன்னு சொல்லணுன்ற கண்டே வரல. அவள் வந்தது ஒரே ஒரு நோக்கம், அவர் என்ன அன்பு கூறுவாரா, அவர் மன்னிப்பாரா, அவர் ஏற்றுக்குவாரா, அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா, அதுதான் அவருடைய நோக்கம். இயேசுவுக்கு உண்மையா இருக்கிறமா, இயேசு என்னை உண்மையா நேசிப்பாரா, இயேசுவின் இடத்துல எனக்கு அன்பு கிருபை உண்டா எதிர்பார்த்து வந்த அது ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த சமுதாயத்துக்கே அவளை பத்தி சொல்றார், இவன் நீ விபச்சாரி கிடையாது, இவன் நீ துன்மார்க்கமான வாழ்க்கை உள்ளது கிடையாது, இவன் இது என்னுடைய மகன், எனக்காக பரிசுத்தம் பண்ணப்பட்டவன், இவன் எனக்காக எழுந்து வாழ்றவன், என்னுடைய மரணம் இருக்கிற வரைக்கும் இவன் சொல்லப்படும், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ இவள் செய்தது சொல்லப்படும் சொன்னார். இவருடைய இழப்பும், இவருடைய அர்ப்பணிப்பும், இவரது காயங்களும், இவரது அழுகையும், இவரது கண்ணீரும் ஒரு பொழுது வீணானது அல்லன்றத இயேசு சொன்னார். 50 கூட இருந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? எல்லாம் அந்த கூட்டம் இப்போ நான் தெரிஞ்சு போச்சு. இந்த கூட்டத்துக்கு அன்பு பிடிக்கல, அந்த கூட்டத்துக்கு மன்னிப்பு பிடிக்கல, அந்த கூட்டத்துக்கு இயேசு ரட்சகர் தெரியல, இயேசு ஆண்டவர்னு தெரியல, சும்மா பொழுதுபோக்குக்கு இயேசு சுயநலத்துக்காண்டி பயன்படுத்தக்கூடிய கூட்டம். இன்னைக்கு அதுக்கு தான். இன்னைக்கு சபையில் இயேசு எதுக்குன்னா, மனுஷனுக்கு மகிமையான, மனுஷனுக்கு நல்லது செய்யக்கூடிய,
மனிதனுக்கு இந்த உலக பிரகாரமான நன்மைகளை தரக்குதான் இயேசுட்டாரு. தன்னை உயர்த்தணும், தன்னை கனப்படுத்தணும், தன்னை மேன்மையா எண்ணணும், தனக்கு நல்லது செய்யணும், அதுக்கு தான் இயேசுட்டார். இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, பாவங்களை மன்னிக்கிறது தான் உண்மையான அவசியம். அதுதான் தேவன் 50 சொல்றாரு, ஸ்திரீ உன் விசுவாசம் ரட்சித்தது சமாதானத்தோட. எதுக்காக எதிர்பார்த்து வந்த, எப்படி அன்பு கூர்ந்த, எப்படி நேசிச்ச, எப்படி புரிந்த, எப்படி அறிக்கையிட்ட, எப்படி உடைந்த, உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு உண்டு, விசுவாசம். இப்படிப்பட்ட நம்பிக்கை, அன்பும் விசுவாசம் கொண்டிருந்தனால இந்த விசுவாசம் உன்னை மீட்கிறது சமாதானத்தோட. உன் மனசன் நிம்மதியோட போ, நான் உன் கூட இருக்கேன். உன் மனசன் நிம்மதியோட போ, நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன். நீ என்னுடைய மக, நீ எனக்கு பரிசுத்தமா, எனக்கு பயந்து வாழ். என்னுடைய மேன்மைகளும் என்னுடைய கிருபைகளும் என்னுடைய சமாதானமும் உன்னை நித்தியத்துக்கும் காத்துக்கொள்ள. ஒரு ஆசாரியனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆசாரியன் இந்த 3 வார்த்தையை தான் சொல்லுவான் ஒரு பாவி அனுப்பப்படும். பலியிடப்பட்டு சொல்லுவான், தேவன் மீதான அன்பு, தேவன் மீதான மீட்பு, தேவன் மீதான சமாதானம் உங்களுக்கு பொருளுக்கிறதுன்னு சொல்லுவான். இப்போ ஆலயத்துக்கு போல ஆலயத்தின் அதிபதியாக இயேசு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறார். அவன் மன்னிக்கலானா என்ன, அந்த சமுதாயம் மன்னிக்கலானா, நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன், நான் உன்னை அன்பு கொடுக்குறேன், நான் உன்னை என் பிள்ளையை அங்கீகரிச்சிருக்கிறேன், நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறேன். நீ மகிழ்ச்சி இருக்கு, எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம். அந்த ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை எவ்வளோ புரட்டி போட்ட ஒன்றாக இருக்கு. காரணம், அன்பின் இருதயத்தை அவர் பெற்று போட்டார். இந்த அன்பின் இருதயம் உங்களுக்கு இருக்குதா? இந்த அன்பின் இருதயத்தை கொண்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த உலகத்துல நீங்கள் எல்லா நிலைகளிலும் சமாதானத்தோடு மகிழ்ச்சி வாழ முடியும். முறுமுறுப்பு இல்லாமல், அடுத்தவங்க குற்றச்சாட்டப்படும் பொழுது பதிலுக்கு பதில் செய்யாது, மற்றவங்க அவமானப்படுத்தும் பொழுது சகித்துக் கொள்ளக்கூடிய இருதயம் வரும். அவன் அப்படி சொன்ன உடனே அவன் பொங்கி எழுதலை, ஆண்டவரே இப்படி சொல்லிட்டா, ஆண்டவரே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன சொல்றேன், அவன் சொல்ற எல்லா தோஷனுக்கும் நான் பாத்திரம் வந்தேன் ஆண்டவர், அவன் சொல்றதை விட நான் மோசமான ஒரு பாவி தான் ஆண்டவர், நீங்க என்னை மன்னிங்க ஆண்டவர், நீங்க என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவர், நீங்க உங்களுடைய மன்னிப்பையும் உங்களுடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இந்த இருதயம் இருக்குதாங்க, இது இருக்கணுங்க. இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொன்னா முதல்ல இந்த உள்ளான இருதயம் இருக்கணும். இது இருந்துச்சுன்னு சொன்னா நேரத்தையும் காலத்தையும் அவருக்காண்டி செலவு செய்வீங்க. இது இருந்துச்சுன்னு சொன்னா உலக பிரகாரமான காரியத்துக்கோ தேவையில்லாத ஜனங்களோட நேரத்தை செலவு செய்யணும். இயேசுவோடு மணிக்கணக்காக வேதத்தை படிச்சு இயேசுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அவருடைய இரக்கம் அன்புக்காக வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த அன்பு தினந்தோறும் மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கும். அவர் மன்னிச்சிட்டார், அவர் பொறுத்து கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சகித்து கொண்டார், அவர் இன்னமும் தன்னுடைய கைகளை விரித்து வச்சிருக்கிறார், இன்னமும் என் பாவத்தை மன்னிக்கிறார், இன்னமும் என் துரோகத்தை மன்னிக்கிறார், இன்னமும் எனக்கு விடுதலை கொடுக்க தயாரா இருக்கிறார். அந்த இருதயம் தான் அவருக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கும். அந்த வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு அவர் தயாரா இருந்து அந்த மரணம் மேன்மையாக எண்ணப்படணும். தன்னை இந்த உலகம் அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், ஆனால் அந்த மகிமையுள்ள தேவன் ரட்சகரா ஆண்டவரா இந்த உலகத்துக்கு தெரியணும். அதுக்கு இந்த பரிமள தைலம் ஒரு கருவியாக இருக்கணும். அந்த மரணம் மகிமையானது என்பதை விசுவாசிச்சார். நீங்கள் நான் அதை உணர்றோமா? காலைவேல் தேவன் உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தராரா? இந்த இருதயம் இருந்தீங்கன்னா தான் நீங்க கணவன் உண்மையா நேசிப்பீங்க, மனைவியை உண்மையா நேசிப்பீங்க, பிள்ளைகளை உண்மையா நேசிப்பீங்க. இந்த தேவன் மீதான அன்பு தான் சக மனிதனை மன்னிக்கவும், சகிக்கவும், இழக்கவும், அர்ப்பணிக்கவும், சிலுவை நாயகராகிய கிறிஸ்துவ போல நம்மளை வாழ வைக்கும். ஏசு அந்த இருதயத்தை அவளுக்கு கொடுத்து அனுப்புறார். நான் இப்படி உன்னை மன்னிச்சு, நான் இப்படி உன்னை நேசிச்சு, நான் உன்னை கொடுத்த அந்த மகிமையை நீ மக்களுக்கு கொடு. உடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய சமாதானத்துக்கு ரட்சிப்புக்கு எழுவாது. நம்முடைய வாழ்க்கை ஆராய்ச்சி பார்ப்போம். குற்றம் சாட்டுகிறவர்களா, நியாயம் தீர்க்கிறவர்களா, குறைகிறவர்களாக எல்லாரும் சகித்து கொண்டு, பொறுத்து கொண்டு, மன்னித்து, அவர் நம்மை அன்பு கூர்ந்தது போல, அவர் நம்மை மன்னித்தது போல, அவர் நம்மை சகித்தது போல நாம் பாவமுள்ள நமது மக்களை, நமது உறவுகளை, ஜனங்களை மன்னித்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.